தாய் தந்தையருக்கு வணக்கமே, வணக்கமே. செல்லும் வணக்கமே, வந்து வாசல் வணக்கமே, 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 எங்கள் வணக்கமே. ஆசானுக்கு வணக்கமே, எல்லாரும் ஒருவருக்கு வணக்கமே, 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 எங்கள் வணக்கமே. நம்முடைய பிள்ளைங்க ஆனாலும் குழந்தைகளுக்கு வணக்கம். அவன் மதிப்பிற்கு ஆனாகி பெண்ணான குழந்தைகளுக்கு வணக்கம். நல்ல பாவாடே 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 பாவாட நொட்ட பாவாட ஒய்த்த பாவாட கிழிஞ்ச பாவாட ஓட்ட பாவாட பச்சை பாவாட மஞ்ச பாவாட ஊத பாவாடே மசால் கடலுக்கு பாவஜனங்களுக்கு வணக்கம் வணக்கம். அவனை கட்டிக்கிட்டு மசாலை கடலுக்கு உயர்வதிகளுக்கு வணக்கம் வணக்கம். ஒரு வணக்கம் வல்லாளர்களுக்கு போடுகிறேன் ஒரு வணக்கம். நல்ல புருஷனே இல்லாமல பிள்ளை ஊட்டி பெற்றெடுக்க புருஷனை இல்லாமல புள்ள ஊட்டி பெற்றெடுக்க புண்ணியவதிகளுக்கு வணக்கம். கல்யாணம் செய்து வணக்கம். எதிய பெரியவருக்கு வணக்கம் 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 வணக்கம். சொல்ற கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம். நல்ல காதலில் தொழில் ஊட்டம் பூச்சி வருவது கைலாசம் மூட்டை வந்த பொழுது கைலாத செல்பவருக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறுமுறைய புத்தகத்திலே சேர்ந்த இளைஞர்களுக்கு வணக்கம். இத்தனை சிறுமுறைய புத்தகத்திலே சேர்ந்த எளிய பெரியவருக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய புத்தகத்திலே சேர்ந்த இளைய பெரியவருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய புத்தகத்திலே சேர்ந்த இளைய பெரியவருக்கு வணக்கம். நல்ல தத்துவங்கள் பேசிக்கொள்ள தமிழ் வேறுபாடு தலைவர்களுக்கு முதல் வணக்கம் வணக்கம். நாட்டு செல்லும் வணக்கமே, வந்து வாசிக்கிறவர்களுக்கு வணக்கமே, 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 எங்க வணக்கமே. அகர முதலத்தில் ஆதிமுகன் முதற்கே ஒரு திருவள்ளுவர் போயிருக்கிறீங்க. கிடைக்கிறது என்ன கேஸ் தெரியுமா? 2 லட்சம் ரூபா கொடுத்து திருவிழா நடத்துற பெருசு கிடையாது. 1 லட்சம் ரூபா கொடுத்து மைக் செட் போடுறது பெருசு கிடையாது. நம்மளை கூட்டியாந்து ஒரு 50,000 60,000 கொடுக்கறது பெருசு கிடையாது. மொத்தத்தையும் கெடுக்கிறது 145 ரூபாயில சோழியை முடிச்சிருவேன். 2 இடத்துல தான் கூட்டமே கூடுது. ஒன்னு ஒயின் ஷாப்பு, ஒன்னு மதுரை சிஹெச். இங்க குடிக்க, இங்க போய் படுக்க. இதே சோழியாவது தர்றாங்க பல பேரு. காலையில 1000 முடிச்சாலும் பிளாக்ல எங்கடா கிடைக்கும் லோன்னு தர்றேன். அப்படியாப்பட்ட காலகட்டமா இருக்கு. அதே இன்னும் ஒரு அமைச்சர், ஒரு எம்பி சொல்லியிருக்காரு. ஆமா, இனிமே நீங்க வந்து சரக்கு கடையில போய் வாங்க வேணாம், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே வந்து தந்துருவாங்க, நீங்க வீட்டிலேயே குடிச்சிட்டு போடுங்க. ஆமா, ஏன்னா வண்டி வாகனத்தை ஓட்டுங்க, ஓட்டாம போங்க. கவர்மெண்ட் மூல குடிக்க கூடாதுன்னு எல்லா கடையும் மூட வேண்டியான. இல்ல இல்ல, வர்ற வழியில பாத்தீங்களா? ஆமா, முன்னாடி கவர்மெண்ட் பஸ் போச்சு, பின்னாடி நம்ம வண்டி வந்துச்சு. அந்த பஸ் நம்ம வேண நிப்பாட்டிட்டு என்ன சொன்னார் காவல்துறை அதிகாரி? நம்மளுக்கு எப்படி மரியாதை எப்படி கொடுத்தாரு? விட்டுருங்க, அவ நாடகக்காரங்க, சீக்கிரமா போடணும். அதனால ஏன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை அதிகாரியிலேயே உலக அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் இடம் ஸ்காட்லாந்து, 2வது இடம் காவல்துறையில பணிபுரியுது நம்ம தமிழ்நாடு காவல்துறை. இத்தனை தாய்க்குள்ள உட்காந்துருக்கல, ஏன்னா வளவலன்னு பேசக்கூடாது, வாய் கேடு. வருஷம் ஒரு பிள்ளை வைத்தோம்னா உடம்புக்கு கேடு. அதனால போல இத்தனை தாய்மார்கள் உட்காந்துருக்கீல்ல, ஒரு தாய்க்குள்ள நான் கேட்கிற கேள்விக்கு இப்போ கையை தூக்கிட்டீங்கன்னா என் சம்பளத்தை நான் அப்படியே தந்துட்டு போயிடுறேன். கொடுத்துறேன். யார் யாரு கட்டிய கணவனுக்கு பெற்ற பிள்ளைக்கு சோத்தை போட்டு வச்சுடுத்தேன், சாப்பாடு போட்டு வச்சுடுத்தேன், நான் வேலைக்கு போகணும்னு சொல்றேன். ஒரு தாய்க்குளம் கையை தூங்க பார்ப்போம், ஒரு ஓட்டு விழுதான் பார்ப்போம். ஆத்தாடி, OAPS கூட தூக்கலையா? சிரிக்கத்தான் செய்வாங்க.
சரி இது கூட வேணாம், நான் நாத்து நட போவேன், களை எடுக்க போவேன், கருதறுக்க போவேன் சொல்ற ஒரு தாய்க்குள்ள கை தூக்க. இப்ப கை தூக்க சொல்லவா? யார் யார் 100 நாள் வேலைக்கு போவியா? இந்த சிரிக்கிற ஆள் பூரா போற ஆள் தான். ஆமா, என்னைக்கு 100 நாள் வேலையை கண்டுபிடிச்சானா அன்னைக்கே தொலைஞ்சு வச்சு. ஆமா ஆமா, பெரிய கஷ்டமான வேலை. போகையிலே தண்ணி சட்டியை கொண்டு போயிடுறது, 2 தூக்கு சட்டியில கஞ்சியை கொண்டு போயிடுறது, அங்கே போய்கிட்டு போய் புறணி அரிக்கிறது. 4 பொம்பளை, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன், இவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன், இதான் பேச்சா? அப்புறம் இந்த சீரியல்ல நடக்கிறத பூரா பேசிக்கிட்டு இருக்கிறது. எங்க ஆம்பளை இத்தனை பேர் உட்காந்துருக்கா இல்ல, ஒரு ஆளை கையத்துக்க சொல்லுங்க. என் பொண்டாட்டிட்டு அடியே வாங்கினதுலன்னு சொல்ற ஒரு ஆள் கையத்துக்கும் வைப்போம். என்ன ஒரு உள்ள தூக்க மாட்டீங்க? இதுவும் டெபாசிட் வளர்ந்துருச்சப்பா. இப்படித்தான் நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு 10 வருஷமா குழந்தை இல்ல. 10 வருஷமா குழந்தை இல்லைங்க. இதுவும் ஏறாத மழை கிடையாது, போகாத ஆஸ்பத்திரி கிடையாது. கடைசியா ஒரு நேர்த்தி கடை போட்டிருக்கு. எங்க? பழனிமலை முருகனுக்கு நேர்த்தி கடை போட்டிருக்கு. நேர்த்தி கடை எப்படி? வையாசி விசாரத்துக்கு என் புருஷனை பாத யாத்திரையை நடந்து வர சொல்றேன். முருகா, எப்படியாவது எனக்கு வயிற்றுல ஒரு புழு பூச்சியை கொடுத்துருன்னு சொல்ல. நம்மளே மாதிரி ஒல்லியா இருந்தா, என்ன மாதிரி ரஞ்சித் மாதிரி ஒல்லியா இருந்தா நடந்து வெக்கு நடந்து போயிருவான். ஆமா, வெக்குன்னு நடந்து போயிருவான். ஆமா, உங்க ஒன்னே மாதிரியே இந்த சங்கத்துல ஒரு 2-3 கிடக்கு. ஆமா, ராசா முகமது தண்டி 365 கிலோ. நீ 90 கிலோ, அது 365 கிலோ. ஆமா, இப்படி ஆளுகளை மேல நடக்க சொன்னா நடக்க முடியாது. தொட 1 30 கிலோ. நடக்க தொட 2 அறுத்துருச்சு. இந்த தொட அறுத்தா என்ன பண்ணுவாங்க? இந்த பாத யாத்திரை ஓரவங்களுக்கு தான் தெரியும். ஒன்னும் பவுடர் வைப்பாங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டு தேய்ப்பாங்க. அதே கிரீஸ் எடுத்துட்டு நம்மளால மேல ஏறிட்டான், பாதி மலைக்கு போயிட்டான். மதியம் 12 மணி. இவனுக்கு ஒரு சோதனை. உச்சி வெயில் மண்டைய புழக்குது. இவனுக்கு ஒரு சோதனை. பாதி மலைக்கு போனவனுக்கு பசி எடுத்துருச்சு. பாதி மலையில அப்பம்ட்டு கிடையா இருக்கு. ஆண்டவன் கொடுத்த நோயில ஒரு நோய், மிகப்பெரிய நோய் பசிதான். ஆமா, அது ஒண்ணுதான் எல்லாருக்கும் உள்ள நோய். மேல போனவொன்னு இவன் நேரத்தை பாருங்க, முருகனா பார்த்து அனுப்பி விட்டுருக்காரு. டப்பா நூறுன்னு ஒருத்தர் வித்துக்கிட்டே வந்திருக்கேன். ஸ்விக்கியில பிரியாணி போடல, பஞ்சாமிர்த டப்பா 1 கிலோ டப்பா 100 ரூபாய்னு வித்துட்டு வந்திருக்கேன். ஆமா, 100 ரூபாய் தான் இருந்திருக்கு. இந்த 100 ரூபாயும் கொடுத்து அந்த 1 கிலோ டப்பா வாங்கி திறந்து பசி கோளாறுல அப்படியே வலிச்சு வாயில உள்ள ஓட்டேன். ஆமா, அந்த காலி டப்பாவை கீழே ஓட முடியாது, படிக்கட்டுல கூட்ட நெரிசல் தாங்க முடியல. இந்த நடக்கிற ஊரை என்ன பண்ணுவாங்க, சைட்ல ஒரு பை போட்டுருப்பாங்க. என்ன பை? அந்த சோழனா பைக்குள்ள காலி டப்பா வச்சுக்கிட்டு சாமி கிட்ட நெருங்கியாச்சு. ஆமா, 10 நிமிஷத்துல முருகனை கும்பிட்டுட்டு வெளியே போயிடலாம். மறுபடி இவனுக்கு ஒரு சோதனை. ஒழுங்கா விரதம் இருந்திருக்க மாட்டான் போல. பக்கத்துல போய் இவனுக்கு ஒரு சோதனை. வயிற்ற கலக்கிருச்சு இந்த காளி பஞ்சாமிர்தம். காளி வயிற்றுக்குள்ள போனதுக்கு இந்த பஞ்சாமிர்தம் அப்படியே வயிற்ற மடமடன்னு கலக்குன உடனே இங்கிட்டு போக முடியாது. என்ன நடு கோயிலுக்குள்ள பாத்ரூம் முட்டி வச்சு போக முடியாதுல. முன்னாடியும் கூட்டம் பின்னாடியும் கூட்டம். இவன் பாத்திரிக்கா அப்பதான் நம்ம ஆளுக்கு மூளை வேலை செஞ்சிருக்கு. இந்த காலி டப்பா இதுக்குள்ளான இருக்கு, பைக்குள்ளான இருக்கு. அந்த காலி டப்பா திறந்து அப்படியே இந்த பஞ்சாமிர்த டப்பாவை திறந்து காய் வெட்டியை தூக்கிட்டு 1 கிலோ டப்பாவும் நிறைஞ்சு வச்சு. அதையும் கீழே ஓட முடியாது. அந்த டப்பாவை வச்சுக்கிட்டு பேண்ட வண்டியோட அழுவாம சாமியை கும்பிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துகிட்டு இருந்திருக்கேன். ஒரு 3 பேர் வழியை மறைச்சிட்டான். கம்பாளி முத்து வழிபடுத்திடுங்க. கம்பாளி முத்து, தினேஷ்குமார், அழகர், இந்த 3 பேரும் வழியை மறைச்சிட்டான். வழியை மறைச்சுக்கிட்டு கத்தி எடுத்து காமிக்கிறேன். பைக்குள்ள என்னடா வச்சிருக்க, ஒழுங்கா மாதிரி தான் இருறான்னு சொல்ல. நம்மாலு பார்த்தேன், இவங்க இருக்கிற கத்தியை பார்த்தா குத்துனா குத்திடுவாங்க. இவன் சிப்ப திறந்தேன், இந்த காவி வெட்டியும் இந்த டப்பா வந்து இருக்குன்னு சொல்ல. ஒட்டடிக்க வந்திருக்கியா? மிருதகவாசிக்கு வரல. ஆமா, இந்த டப்பாதான் மிச்சம் வாங்கிக்கங்க முருகான்னு சொல்லி கொடுக்க. இவங்க ஒரு அன்னத்துக்கு செத்தவங்க இந்த டப்பா வாங்கிட்டு திடுத்துன்னு ஓடி போய் ஒருத்தன் டப்பாவை திறந்து பார்த்திருக்கேன். அப்பத்தான் இந்த 3 பேர்ல ஒருத்தன் கேட்டிருக்கேன், ஏன்டா பஞ்சாமிர்தம் கருப்பு கலர்ல இருக்கு இல்ல அரக்கு கலர்ல இருக்கு, இது என்னடா மஞ்சன்னு இருக்குன்னு சொல்ல. இன்னும் ஒருத்தன் பக்கத்துல சும்மா இருக்க கூடாதா,
ஏண்டா பஞ்சாமிரதத்துக்குள்ள வாழைப்பழம் கிடக்கும், பேர்ச்சம்பளம் கிடக்கும், கல்கண்டு கிடக்கும், சுக்குக்கெல்லாம் கிடக்கும். இதை விட்டுவிட்டு என்னடா வித்தியாசமா கருவேப்பிலை தோல், தக்காளி தோல், கடுகுலாம் கிடக்குதுல்ல, இதெல்லாம் சீண்டா. அப்ப அடுத்த சொல்ல வர்றது கேளுங்க. ஐயோ, அப்பத்த இன்னொருத்தன் சொல்லியிருக்க 2026 நவீன காலத்துல பஞ்சாமிரத்தை மஞ்சப்பொடி ஓட்டு தாளிச்சு வச்சிருக்காங்கடான்னு சொல்ல. ஒருத்தனுக்கு எச்சி ஊறிடுச்சு, ஒத்த விரல ஒட்டி நக்க. முண்டைக்கு வாயில வச்சோன்னே தெரிஞ்சிருச்சு என்னத்த வாயில வச்சோம். இப்படியோ வச்சவே என்கிட்ட முகத்தை பாக்குறேன். நம்ம வெளியே சொன்னோம்னா இவங்க 2 பேரும் நீங்க மாட்டாங்க, நம்மளை கேவலப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி வச்ச வாய விரல எடுக்கல. இவங்க 2 பேரும் கேக்குறாங்க எப்படா இருக்குண்டு. நம்மளால அடிச்சா பாருங்க இருக்கேன். அப்ப ஆக அமிர்தமா தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பண்ணிருக்கேன் 3 விரல ஒட்டி நக்க. இந்த ஒத்த விரல ஒட்டினவனு இந்த 3 விரல ஒட்டினவனு அவன் மூஞ்சி இவன் பார்க்க, இவன் மூஞ்சி இவன் பார்க்க. ஆமா, இந்த 3வது ஆளு சும்மா இருக்க கூடாது, காலி பண்ணாம விடக்கூடாது அப்படின்னு 4 விரலையும் ஓட்டி மொத்தமா வலிச்சு வாயில வைக்க. அப்ப இருந்தே இந்த லூசு பயிலுக்கு 3 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு நம்ம பிய திண்ட விஷயம்ட்டு. ஆளுக்கு ஒரு மூலையில போய் வாயை கொப்பிடிச்சிட்டு வந்து, அடே போங்கடா, 6 வீட்டுல சொல்லிடாதிய, தண்ணியை கிண்ணியை போட்டு உளறிடாதிய, நீங்க வாட்டில் வீட்டுக்கு போனா திருட வேணாம்டா அப்படின்னு சொல்லியாச்சு. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு வீட்டுல ஒரு பொண்டாட்டிக்கார் என்ன பண்ணிருக்கா, முத்தத்துல இருக்க அம்மியில மஞ்சச்சீரம் போட்டு அரைச்சிருந்திருக்கா. கறிவிழி வாங்கிட்டு வருவார், திருட போயிருக்காருன்னு. இவன் முக்காடை போட்ட மணிக்கு உள்ள நுழைய. சும்மா விடுமா பொண்டாட்டி, ஏய் பழனிக்கு திருட போனிலையா, என்னையா கொண்டு வந்தேன்னு கேட்க. நம்மளால மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு, அம்மா இன்னைக்கு ஒன்னும் அகப்படலாமான்னு சொல்ல. உடனே பொண்டாட்டிக்கு வேசாடு தாங்கல. உடனே ஆத்திரம் வந்துச்சுல, நீலாம் சோத்த திண்டியா, சோத்த விட்டு பீய திண்டியான்னு அதுவா கேட்க. நம்மால் வாய் சும்மா இருக்குமா, ஒருவேளை எவனு போனக்கின்னு போட்டு சொல்லிட்டாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நான் பீய தின்ற விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்க. ஐயோ இவனா மாட்டிக்கிட்டேன், தவளை தன் வாயில தானே விட அப்படி சொன்னோன்னா உடனே பொண்டாட்டி சும்மா இருப்பாளா, அப்படி உண்மையிலுமே பீய தின்னுட்டு வந்தியாடா, வீட்டை விட்டு போட வெளியே ஓடா அப்படின்னு சொல்ல. ஏன்னா அப்படியாப்பட்ட காலகட்டத்தை தள்ளிடக்கூடாதுல்ல. எதுக்கு சொல்ல வரனா, ஒரு சோற ஒரு கை தட்டுங்களேன், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த கை தட்டுறதுல எவ்வளவு நன்மை இருக்குன்னா, ரத்த அழுத்தம் சீரோட்டமா ஓடுமா. அதனாலதான் சுகர் பிரஷர் முன்னோர்களுக்கு இல்லை. கும்மி அடிச்சாங்க, அன்னைக்கு கை தட்டினாங்க, சுகர் பிரஷர் இல்லை. எங்க தாத்தா சாப்பிட்டு முடிச்சு வெளியே உட்காந்துருக்காரு, எங்க அப்பத்தா வெத்தலை பாக்கம் முடிச்சு வாயில வச்சுச்சு. இன்னைக்கு நான் சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்து உட்காந்துருக்கேன். எங்க அம்மா எனக்கு என்னத்தை கொடுத்துக்கிட்டு தெரியுமா, சுகருக்கும் பிரஷருக்கும் மாத்திரையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எதுக்குன்னு தெரியுமா, சோம்பேறித்தனா. 2000 அப்படியே சொல்லாதீப்பா, 2026 இன்னைக்கு 3 கோடி இந்திக்கார வந்துட்டேன். இன்னைக்கு கொத்தனார் விலைக்க வந்தேன், பெயிண்ட் அடிக்கிறத வந்தேன். ஏன் நேற்று மை செட்டு போட்டதும் இந்திக்காரந்தேன். ஆமா உண்மைங்க, பொன்னமராவி பக்கத்து மை செட்டு போட்டது இந்திக்காரந்தேன். ஏத்து பையா புண்டேன், வாலிம கீழே குனிஞ்சா மேலே எந்திரிச்சேன். எப்படி பையாண்டேன், சத்தம் கேட்கலையப்பா புண்டேன். மறுபடியும் ஏத்து பையா புண்டேன், மறுபடி கீழே குனிஞ்சா மறுபடியும் எந்திரிச்சேன். மறுபடியும் சத்தம் கேட்கல, ஏத்து பையாண்டல்ல கீழே குனிஞ்சு வந்தேன். அடுத்த ஆள் எந்திரிக்கவே இல்லை. நான் வாலிமை ஏத்து ஏத்துன்னு சொன்னேன். அவன் கீழே ஒரு புல் பாட்டில் வாங்கி வச்சிருப்பான் இருக்க, கோட்டு பாட்டில் கட்டிங் கட்டிங்க ஊத்தி ஊத்தி அவன் ஏத்திட்டு அவன் மட்டும் ஆயிட்டான். எதுக்கு சொல்லாருங்கன்னா, கொத்தனார்லாம் முதல்ல ஊருக்கு ஒரு 20-30 கொத்தனார் இருப்பாங்க. இன்னைக்கு கொத்தனாரை பார்க்கறதே அரிதா இருக்கு. அவன்கிட்ட கொடுத்தா 1 மாசத்துல வீடை கட்டி கையில கொடுத்துடுறான். அப்படியாப்பட்ட காலகட்டத்துக்கு தள்ளினது நம்ம சோம்பேறித்தனம் தான். நல்ல ஒரு விஷயம். 1500 ரூபா சம்பளம் வாங்குறீ இல்ல கொத்தனாரு, இந்த சித்தாளு பாவம் அதை கூட்டிட்டு போறீ இல்ல, மேலே ஏறி நின்றுக்கிற. இந்த 1500 ரூபா சம்பளத்துக்கு ஒரு புது சட்டியை போடக்கூடாதா? சட்டியை தூக்கி கொடுன்ற இந்த அம்மாவும் தூக்கி கொடுத்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. சட்டியில ஓட்டையை பார்த்தா இடியப்ப ஓரல்ல இருக்கிற உலக்கையில் உள்ள ஓட்டை மாதிரி இருக்கு, 1000 கண்டு பானையில் உள்ள ஓட்டை மாதிரி. அது அந்த கோட்டையை பார்க்குமா தேவாங்கோட்டையை பார்த்துக்கிட்டோம். அதனால நல்ல முறையில் சுறுசுறுப்பா இருங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நாங்க அமைதியா போன் நினைச்சீங்கன்னா நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. எடுத்து வைத்து கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டு கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. ஹலோ திடுங்க நாளை நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னால போகாதீங்க, பின்னாடி போகாதீங்க.
அந்த மருத்துவம் வரை இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துடுங்க. முன்னாடி வந்து விடியும் வரை என்ன நடக்கணும்னு பார்க்கணுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்ன பொறுமை என்ன இடத்துல பொண்ணு என்ன விளையக்கூடிய நமது ஒரு நல்ல ஊர் ஏகப்பட்ட புரட்சலும் செய்து நாடகத்தில் நடத்தி கொண்டிருக்கும் சிவகங்கை மாவட்டம் திருப்பதி பெருந்தவங்க சபையில் கூட்டக்கூடிய ஒளிமொழி ஸ்தாபனம் அதி நவீன ஒளிமொழி அமைப்பு எனது அருமையினார் இளங்குடி மாநகரத்துக்கு பெருமை செய்து கொண்டிருக்கும் விகே லைட் ஆஃப் சவுண்ட் சர்வீஸ். சும்மா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த கீழே கழிச்சு போட்டுருப்பாங்க சுடுகாட்டில் சிறப்பு 2000 ரூபாயா? அப்படியா? அப்போ அவர் அடுத்தபடியாக அருமையான முறையில் சிறந்த சாப்பாடு ஏற்பாடு செய்த மாபெரும் வீட்டில் உபசரித்த உள்ளத்திற்கு அந்த தாய்மார்களுக்கும் அந்த அண்ணன்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஏற்பாடு செய்த மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு விழா குழுவினர் மற்றும் கிராமத்தார்கள் இளங்குடி என்பதை எடுத்துரைத்து நாடகத்திற்கு உங்களுக்கு எங்களையும் எங்களுக்கு உங்களையும் அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் நாடக பொறுப்பாளர் எங்கள் அருமையினார் பி பிரதாப், சாலியை சேர்ந்த பி பிரதாப், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அவர்கள் எடுத்துரைத்து MSc BEd முடிச்சிருக்காரு. முடிச்சிருந்தாலும் இந்த கலையினோட ஆர்வத்தில் வந்து நம்மளை அமைத்து கொடுத்துருக்காருன்னா அவருக்கு ஜோரா ஒரு கை தட்டுங்க தாளார. என்ன நல்ல நடிகரில் போட்டாத்தான் நாடகத்தை அமைக்கிற ஒரு அமைப்பாளர், அவருக்கு சிறப்பு நன்றி வணக்கம். இந்த நாடகத்திற்கு உள்நாடு மட்டும் இல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிபரப்பு செய்யக்கூடிய தேவகோட்டை சக்கரவர்த்தி அருமையினார் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அடுத்தபடியாக அருமையினார் இங்கே லைவ் எடுத்து கொண்டிருக்கும். நீங்கள் லைவ் போட்டு விட்டுறீங்க, சங்கத்தில் எங்களை லைவ் எடுத்து விட்டுறாங்க, அதைத்தான் பார்க்குறேன். கருப்பையா டாக்டர் கருப்பையா அருமையினார் அவர்களுக்கு நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆமா எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. முக்கியமான பேரு ஆடலரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகி, நடன சிங்காரி, திருச்சூரியை சேர்ந்த தரணி ஸ்ரீ அவர் மத்தியில் டான்ஸ் அண்ட் காமி. பட்டுக்கிளியோ தொட்டுக்கிடுச்சு. கோயிலுக்கு சமானம். ஆமா சரி போடக்கூடாது, தலையில போட்டா ஒத்துக்கல. ஆக ஒன்னும் பிரச்சனை இல்ல. கருள் பூஜை விளக்கு மரம் செடிப்படியா? எப்ப என் பேரை சொல்லி குறையுமா? உங்களால் பேசிக்கொண்டு எடுத்துக்கொண்டு இருப்பவன், உங்களால் வரப்பட்டவன், உங்களால் உயரப்பட்டவன் அருமை வாத்தியார் எனது அன்பு அப்பாவுமாகிய வில்லாமரத்தை சேர்ந்த MSP கலைமணி அவர்களது வாத்தியாருமாகிய மாணவருமாகிய அடியன் கமுதிக்கு அருகாமையுள்ள கடுகு சந்தையை சேர்ந்த AS ராக்கெட் ராஜ் ஆகினார் பப்புன் மற்றும் பரதேசி என்பதை எடுத்துரைத்து காரியத்துக்கு அத்தாச்சியை வெளியே அனுப்பினேன். எத்தனையோ படங்கள் இருந்தாலும் இன்னைக்கு உள்ள பாட்டுகளை நம்ம கேட்க முடியாது. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்திலையும் இப்படி ஒரு பாட்டு போட்டிருக்காங்கன்னா யோசிக்கக்கூடிய வச்ச பாட்டு அருமா எழுதி வச்சிருக்காங்க. மாரி செல்வராஜ் இதுக்கு முன்னாடி போட்ட போற முட்டை பண்றியா? அது வந்து பழைய பாட்டு. புது படத்துல இல்ல, நீ இப்ப யூடியூப்ல வைசம் திரைப்படத்துல இருந்து யூடியூப்ல போகுது, நீ பண்றத நீ வைய போறாங்க. அந்த தீக்குளித்தில இருந்து தீய வச்சு விட்டியா? எங்க ஹலோ காட்டு பேச்சு காட்டு பேச்சு தாராட்டி தாராட்டி பாட்டு பேச்சு பாட்டு பேச்சு ரசத்தி ஓரமைப்பு கருவறை காட்டு முள்ளாச்செடி அடியாத்தி ஒளிப்பு புளிய காட்டு பூவாச்செடி வாட்டப்பட்டு உடனே எட்டப்பட்டு மறுதாணி நீதானி மனசெல்லாம் நிறந்தாண்டி அடிய போடி உன்னை தேடி
அடிய வச்சு விட்டு மயிலே என் மனசு போடும் மாறாப்பு மேல ஒப்பாசம் எரியுதடி அதுல ஏன் ஆசை துடிக்குதடி அடிய வச்சு விட்டு மயிலே ஓ மதிப்பு போடும் தண்டார ஓசம் என் கூட்ட உடைக்குதடி அதுல ஓ வாசம் உழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி ஓ வாசம் உழைக்குதடி ஓ வாசம் எரியுதடி என் ஆசை துடிக்குதடி ராசாத்தி உடனப்பு கருவை காட்டு முள்ளச்செடி பொட்டு வச்ச ரத்தினமே மறைஞ்சு வச்ச என் சித்திரமே பூமுடிஞ்சு நீ போயில தீ புடிச்சுல சாகுறே தீ புடிச்சுல சாகுறே தீ புடிச்சுல சாகுறே மலையேறி போல ராமனோடு போல நீ கடலோடு போல கடலோடு போல காற்றோடு காற்றாக வழியோடு வழியாக ஒளியோடு ஒளி எங்கே போற எங்கே போற எங்கே போற ராசாத்தி ஓடப்பு கரவை காட்டு முள்ளச்செடி அடியாத்தி ஓட்டிருப்பு புளிய காட்டு பூவச்செடி அடிய ஒத்த சொல்லு மொழியிலே என் உசுறு போடும் மாறாப்பு மேலே ஒப்பாசம் எரியுதடி அதுல ஏன் ஆசை துடிக்குதடி அடிய ஒத்த சொல்லு வேலை என் தவிப்பு போடும் தண்டார என் கூட்ட உடைக்குதடி அதுல ஓ